அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஜூலை 2ஆம் தேதிக்கு பிறகு முழு ஆட்சி பலத்துடன் வலம் வரக்கூடிய சனி பகவான் அசூர வேகத்துடன் சனி வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. இது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க முடியாது, மாற்ற முடியாது. அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக பார்க்கக்கூடியவர் சனி பகவான். அவர் நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறார். பொறுமையாக பலன்களை கொடுத்தாலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க சனி பகவான். அவர் மனித வாழ்வையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வகையில் கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் பெறுகிறாருங்க. பாக்கிய பஞ்சாகமத்தின்படி லாபாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் வக்ரகதியில் திரும்பி லாபஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறாருங்க. இது முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் விரைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக அசூர வேகம் பெறும் வக்ரசனியின் அமைப்பு நிச்சயமாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் விரயஸ்தானத்தில் வக்ரத்தில் கதியில் திரும்பி லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது நிறைந்த தனலாபத்தை ஏற்படுத்துவதோடு உறுதியாகவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை 7.5 சனி காலகட்டம் என்றாலும் கூட சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். திருக்கணிதத்தின்படி அவர் ஜென்மத்திற்குள் வந்திருந்தாலும் கூட பாக்கியத்தின்படி விரயத்தில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய தருணம் என்பது லாபஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய தருணம் என்பது சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக 7.5 சனி காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பகவான் மிகவும் வலுவாக 2, 6 மற்றும் 9 ஆகிய இடங்களை வக்ரகதியில் திரும்பிய சூழலில் வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே தனஸ்தானம், குடும்பஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். பொருளாதார ரீதியான வளர்ச்சியை அடையக்கூடிய சந்தர்ப்பம் 7.5 சனியாக இருந்தாலும் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த தருணம் மாற்றி அமைக்கிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில தனலாபம் உயரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகுவதற்கான அற்புதமான தருணமாகவும் இந்த தருணம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தை பார்ப்பதால் பல வகையில நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமாக உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் என அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். அதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான சிக்கல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி மிக சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சனி உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரும்போது ராசியின் அதிபதியான குருவும் சுகஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். எனவே
எனவே இந்த தருணத்தில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடி வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாறக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி கிடைக்கும். உடல் ரீதியாக சந்தித்து வந்த ஆரோக்கிய தொல்லைகளில் நல்ல முன்னேற்றமும் பரிபூரண உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. ஏற்கனவே கருத்து வேறுபாடாக பிரிந்து சென்ற கணவன் மனைவிக்கிடையேயும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மீண்டும் அவர்கள் இணைந்து பயணிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எதிர்பாராத கூடுதல் சலுகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. மனநிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கைகூட போகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட குடும்பத்தில் எதிர்பாராத மகிழ்ச்சி நிறைந்த பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பதோடு நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை, பல்வேறு வகையான பிரச்சனைகள் போன்றவை சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. உத்தியோக ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயத்தில் வகரம் பெற்று லாபத்தை நோக்கி நகர்வதால் பணிச்சுமை குறையும். மேலதிகாரிகள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகி எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அனுகூலமற்ற நிலையில் இருந்து வந்த சில பணிகளை சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் கூட வக்ரகதியில் அசூர வேகத்துடன் நகரக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் நிறைவாகவே மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் வர்த்தக ரீதியான பணிகளில் உற்சாகத்தை பெறக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான மாறுதல்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும். வியாபாரம், தொழிலில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. பொருளாதார முன்னேற்றத்திற்கு பக்க உறுதுணையாக இருப்பதால் சரியாக இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் தொழில்துறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாக விளம்பரும் போது சனி பகவானும் லாபஸ்தானத்தை நோக்கி ராகுவுடன் இணைந்து நகர்வதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பும் வருமானம் உயர்வும் நிறைவாக கிடைக்கும். வருவாயை உயர்த்தி கொள்வதோடு பல்வேறு வகையான பயிற்சி நிறுவனங்கள் கலைத்துறை ரீதியான பணிகளில் துவங்குவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. புதிய படைப்புகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய திறமைக்கு நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைகிறது. அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் என அனைத்துமே விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாறுதல் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதுவரை பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் இந்த தருணத்தில் சாதகமாக அமைய போகிறது. எனவே கிரகிக்கும் தன்மை அதிகரிப்பதோடு மாணவ மாணவியரின் கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றம் உண்டு. ஏழரை சனியாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகள் கல்வியில் பாதிப்பை ஏற்படுத்தாத சூழலை விரைவாக உருவாக்கி கொடுக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சல் உண்டு. தசாபதிகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்குவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் கிடைக்கிறது.
கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மேலும் வியாழக்கிழமையில் மதிய வேளையில் யாரேது ஒருவருடைய பசியையாவது தீர்க்கக்கூடிய உதவியை செய்யுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வாய்ப்பை சனி அள்ளி கொடுப்பார். ஒரு சிறு உதவியாவது செய்யும் போது மிக சிறப்பான மாற்றம் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயம் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.